கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இதுவரை உங்களோடு கூட இருந்தவர், இப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறவர், இனிமேலும் உங்களோடு கூட இருக்க போகிற தேவன். இருந்தவர், இருக்கிறவர், இருப்பவர். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கலங்க வேண்டாம். நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். நான் உன் கூட இருக்கிறேன், நீ சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு இந்த 3 வார்த்தையையும் கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறான். நான் உன் கூட இருக்கிறேன், நீ கலங்காதே. நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் உன் கூட இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாதே. இந்த வார்த்தையை சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் கலங்குவீங்களா? இல்லை. பயப்படுவீங்களா? இல்லை. சோர்ந்து போவீங்களா? இல்லை. சொல்லுங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கலங்காதீங்க. யோவான் 14:1 சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், நீ கலங்காத. எதையும் நினைத்து கலங்காத, எதையும் கண்டு கலங்காத. எது நிமித்தமாகவும் உன் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம் 32வது வசனம் நீங்கள் வாசித்து பாருங்க. கோலியாத்துங்கிற ஒரு கொடிய மனிதனுடைய வார்த்தை முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் கலங்க பண்ணினது. யுத்த வீரர்களை கலங்க பண்ணினது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலுடைய இருதயத்தை கலங்க பண்ணினது. அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் சின்ன தாவீது நிமித்தமாக, தாவீதின் மூலமாக சவுலை பார்த்து, யுத்த வீரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சர்வ வல்லமையில தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யுத்தம் பண்ணினார், ஜெயத்தை கட்டளையிட்டார், கலங்க பண்ணின கோலியாத்தை அப்புறப்படுத்தினார். கர்த்தர் கூட இருக்கிறார், ஏன் கலங்கணும்? மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, அன்று ராத்திரியிலே ஈசாக்குக்கு தேவன் தரிசனமாகி, பயப்படாதே, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களேன். ஈசாக்கோடு கூட இருந்து ஈசாக்கை ஆசீர்வதித்தா. அதே அதிகாரம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் யார் யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் விரட்டினார்களோ, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் சொன்னாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஏசாயா 40:29 சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். என்ன பலன்? நான் உன் கூட இருக்கிறேன், சோர்ந்து போகாத. லூக்கா 18:1 சோர்ந்து போகாத, ஜெபம் பண்ண, நான் உன் கூட இருக்கிறேன், நான் கூட இருந்து உன்னை தப்பு வைப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் கூட இருப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்களோடு கூட இருந்து இவர்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.